गाइस இன்னைக்கு நம்ம ஹார்டர் எதுக்கு நீங்க வந்திருக்கோம், எங்களை எதுக்கு வந்து இந்த போஸ்ட்ல குடுக்குறீங்க? இன்னைக்கு என்ன நாள் தெரியாது. இன்னைக்கு நம்ம சேனல் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி இருக்கு. முதல் 100 சப்ஸ்கிரைபர்ஸ். சரி, அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா கிவ் அவே ஏதாவது கொடுக்க போறியா? நோ கிவ் அவே, ஒன்லி கிவ் இட். இல்ல, ஒரு ஸ்கூட்டி கிவ் அவேக்கு வாங்கி வச்சிருக்கேன். நம்பாதீங்க சார், இவன் பச்சை நம்பாதீங்க. என் முகத்தை நல்லா பாருங்க. கேமரா மேல சப்ஸ்கிரைப் பண்ணல, நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கேமரா நீங்க நாரப்பழுங்க. இன்னைக்கு நம்ம 100 சப்ஸ்கிரைபர்ஸ் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ண போறோம். கேக் யா ஓகே. நம்ம என்ன மாதிரி கேக் வாங்கலாம்னு தான் இப்ப நம்ம பிளான் பண்ணோம். வேணா ஒரு 7 அடி உயரத்துக்கு கேக் சொல்லிருக்கோம். 100 இல்ல 10 அடி தான். 10 அடி எப்படி வெட்டுறது மேல? கிவ் அவே கொடுக்குறோம், பட்ஜெட் ப்ராப்ளம். கேக்ல பல டைப் இருக்கு. ஒயிட் ஃபாரஸ்ட், பிளாக் ஃபாரஸ்ட், ரெட் ஃபாரஸ்ட். ரெட் ஃபாரஸ்ட் கேக் இருக்கா? கேக் இருக்கு இருக்கு. பிளாக் இருக்கு, ரெட் இருக்க கூடாதா? வேற என்ன சொன்னா? சரி, அப்போ முதல்ல ஒரு கேண்டில் வாங்க. கண்டிப்பா ஊதி அணைச்சு கட் பண்ணாதான் அது கேக். கேக்கு கேண்டில் உடைஞ்சிருக்கு. இது எங்க நிக்க வைக்கிறதுக்கு இந்த கேண்டில் இருக்குங்க. கட் பண்ணி ஓகே, இத ஊதிட்டு தரலாம். கேண்டில் குவாலிட்டி பாரு. ஓகே, இது நம்ம மத்தியாசம் சொன்ன கடையில யாரு மத்தியாசு? யாருக்கு தெரியும்? அது கடை தெரியாது. ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணா ரொம்ப ஃபயரா இருக்கு. ஓகே 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 ஓகே. சரி, இப்போ நம்ம கேக் வாங்கணும். ஓகே, எந்த மாதிரி கேக் வாங்கலாம்? எல்லாரும் சாப்பிடுற மாதிரி தான். சாப்பிடுற மாதிரி கேக் தான். சரி ஓகே. ஓ, எந்த ஃபிளேவர், எந்த ஸ்டைல், அந்த மாதிரி கேக். ஒரு 10 kg வாங்குமா? 10 kg பத்தாது. சப்ஸ்கிரைபர்ஸ் 100 பேர், ஆளுக்கு 1 கிலோன்னு பார்த்தாலும் 1000 கிலோ வருது. 1 கிலோ வேண்டாம், ஒரு பீஸா இருந்தாலும் கஷ்டம் தான். 100 பேருக்கு வெட்ட முடியாது. கேக்கு எந்த கேக் வாங்கலாம்? பிளாக் ஃபாரஸ்ட் ஒரு மீடியமா இருக்கும், சாப்பிட்டா ரொம்ப கசக்கும். அப்ப பிளாக் ஃபாரஸ்ட் வேண்டாம். ஹனி கேக் இப்போ ட்ரெண்டா இருக்கிறது ஹனி கேக் தான். தேன் கிரீம் அந்த மிக்ஸ்ல. சரி ஓகே, நம்ம போய் சிறப்பா ஒரு கேக் வாங்கிட்டு வந்து கிராண்டா செலிப்ரேட் பண்ணோம். गाइस கேக் ரெடி. ஆனந்தே கேக்க காட்டில இருக்கு. சப்ஸ்கிரைப் எவ்வளவு கிட்ட தானே தெரியுமா? गाइस அப்படி இந்த கேக்க பேர் என்ன? பிளாக் ஃபாரஸ்ட். ஃபிளாஷ்பேக். பிளாக் ஃபாரஸ்ட் ஒரு மீடியமா இருக்கும், இதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப கசக்கும். அப்ப பிளாக் ஃபாரஸ்ட் வேண்டாம். பிளாக் கேக் தெரியுதா? பிளாக் ஃபாரஸ்ட்னு பேரு. சைடுல வந்து சாக்லேட் தூவி வச்சிருக்காரு. வெட்டமா தான் தெரியும் அது பிளாக் ஃபாரஸ்ட். அப்புறம் ஃபாரஸ்ட் அப்படி. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா 100 சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகே, சக்சஸ்ஃபுல்லி. ஓகே, வெட்ட போறோம். வெட்டியதுக்கு யாரு கெஸ்டா கூப்பிட்டுருக்க அப்படின்னா கேமராமேன். யோசிச்சு பாத்தியா, நம்ம கூட இருக்குது டிசிஎஸ் ஓனரு, கோயம்புத்தூர் மாப்பிள்ள, எமகா ஓனரு. நான் சாதாரண மனிதர். ஒரு தொழிலதிபர் கூட பழகிட்டு இருக்கேன். யூடியூப் சேனல், வெட்டிங் ஸ்டுடியோ தெரியாரு. அடுத்து பல ஸ்டுடியோ வச்சிருக்கேன். பல ஸ்டுடியோஸ் வந்து பல பிரான்ச் நிறுவிட்டு வராரு. அந்த வேலை. ஆமா, அது இவர் வேற அறிவிக்கிற அன்னைக்கு ஓனர் அதுல முதல் கஸ்டமர் இவன் தான். இவங்க அப்பா இவங்களுக்கு பொண்ணு பார்க்க சொல்லியிருக்காரு. கோயம்புத்தூர் பெண்கள் தேவை. ஒரு வேலை பொண்ணு அங்கேயே செட்டில் ஆயிடணும். புரியுதா? பொண்ணு சொந்த வீட்டு இருக்கணும், பொண்ணுக்கு வேலை இருக்கணும், மினிமம் 3000 சம்பளம் இருக்கணும். சொந்தமா இருக்கணும். அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. என்ன நினைக்க நாட்டு இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்சனே, நடக்குதே. இந்த அருமையான வேலையிலே பத்தாங்க பிரதர். ஒருவேளை கேட்க வாயில முழுக்கு நக்கி பத்தியோ. மத்தியாஸ் பிரதர், உங்க கேண்டில் எரிய மாட்டேங்குது. அது அவரோட தப்பு கிடையாது. நம்ம இப்போ நிக்கிற இடம் வந்து ஒரு பெரிய காத்தடிக்கிறது இடம். அதனால நீங்க காத்தே அடிக்கல பிரதர், வேர்க்குது பிரதர். சரி வேண்டாம், கேண்டில் டக்குன்னு ஊதி முடியாது. எரிஞ்சுதான் எனக்கு தெரியாது. முடியாது, நீ வச்சுதான் ஆகணும். தெரியல கர்த்தரே, கோயம்புத்தூர் இவர் குளிச்சு தரதுல கொஞ்சம் கஷ்டம். ஓகே, முதல்ல எல்லாரும் பிரேயர் பண்ணோம். கிருபா 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 கிருபா. அவங்கள மட்டும் தாக்கிய எல்லாத்தையும் அல்லா 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 அப்படின்னு ஒரு பாட்டு.
ஓகே ஊதுங்க தலைவர் சேனல் ஓனர் சீஃப் கெஸ்ட் தான் ஊதும். சீஃப் கெஸ்ட் ஊது ஹாப்பி பர்த்டே டு யூ. சப்ஸ்கிரைபர் இது உங்க கைஸ் அப்படி பாத்தீங்கன்னா கேக் வந்து சுமாரா தான் இருக்கு. இவன் தான் வாங்கிட்டு வந்தான். கேக்கு இல்ல நம்ம எல்லாம் சேர்ந்து தான் போறோம். எதுக்கு நீ அவனை மட்டும் கோத்து விடியா? 100 ரூபா பட்ஜெட் அப்படி ஆனா உள்ள போய் வாங்கிட்டு வந்து யாரு? அதான் வரும். நானும் கேமரா அங்க ஒரு அக்கா இருந்தாங்க. அந்த அக்காட்ட இவன் பேசிட்டு சரி தெரிஞ்சால் போல வாங்கிட்டு வந்துருவான்னு நினைச்சேன். பார்த்து அந்த அக்கா இவனை ஏமாத்தி விட்டாங்க பேசி. அவ்வளவுதான். எக்ஸ்பீரியன் எனக்கு வாய்ப்பு இல்ல. டேஸ்ட் அப்படிதான் இருக்கும். பட் ஆனா அவரு வந்து கிரீமை நிறைய பூத்தி இருக்கான். அவ்வளவு பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குன்னு என்னன்னே தெரியாது. எனக்கு வந்து அதை பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க. பிளாக்கா இருக்கும். எனக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாதுல. இது ஓகே ஏதோ ஒண்ணு. பிளாக் அது பிளாக் ஃபாரஸ்ட், ஒயிட் அது ஒயிட் ஃபாரஸ்ட். அப்ப அது டேஸ்ட் என்னவா இருக்கும்? சாக்லேட் ஃபிளேவர் பாரசு கணக்கெல்லாம் இல்ல. அது என்ன டேஸ்ட்? சாக்லேட் டேஸ்ட்ல இருக்கும். ஒயிட் சாக்லேட்டா? காஃபி சாக்லேட் அந்த அது ரெண்டு மிக்ஸ் ஆன என்ன டேஸ்ட் இருக்கும். அப்ப ரெட் ஃபாரஸ்ட். ரெட் ஃபாரஸ்ட் வந்து சரி ரெண்டா இருக்கிறதுனால சரி ஆயிராது. ரெட் ஃபாரஸ்ட்ல என்ன கேரட் அந்த மாதிரி ஏதாவது சேர்ப்பாங்க. கேரட் பீட்ரூட் அந்த மாதிரி இருக்கும். கேரட் பீட்ரூட் ரெட் ஃபாரஸ்ட் கேக்குறேன். கேக்கே எனக்கு அதை பத்தி தெரியாது. பட் ஆனா ரெட் ஃபாரஸ்ட்ல தெரியாத நானே கண்டுபிடிக்கிறாம போய் தெரியல. என்ன சேர்ப்பாங்கன்னு தெரியாது. பட் ஆனா அதுக்குள்ள எசன்ஸ் சேர்ப்பாங்களா இருக்கும் மேபி. அவ்வளவு வேற எதுவும் என்ன தெரியாது. ஏ கம்பெனி வேலை பார்த்தேல. ரெட் ஃபாரஸ்ட்னா ரெட் ஃபாரஸ்ட், ஒயிட் ஃபாரஸ்ட்னா ஒயிட் ஃபாரஸ்ட். ரெட்டா இருக்கும், ஒயிட்டா இருக்கும், பிளாக்கா இருக்கும். அவ்வளவுதான். அதுக்கு என்ன காய்கறி வெஜிடபிள் மிக்ஸ் ஆகுதோ வெஜிடபிள் சேர்ப்பாங்கன்னு எனக்கு தெரியுது. எனக்கு தெரியாது. பின்ன என்ன சேர்ப்பாங்க? கேக்ல என்ன சேர்ப்பாங்க? மக்களே நீங்க கமெண்ட் பண்ணுங்க. முட்டை எப்படி பிங்க் கலர் முட்டை வந்து அது பேக் ஆகுது. அந்த கேக் பதத்துக்கு வர்றதுக்கு வேண்டிதான் முட்டை. அதை பேக்கிங் போடுறதுக்கு போடுறாங்க. அது பேக் ஆகுறதுக்கு முட்டை வந்து கேக் பதம் வர்றதுக்கு அந்த சாஃப்ட்னஸ் அதுக்கு முட்டை சேர்ப்பாங்க கேக்ல. பட் எனக்கு ஏதாவது ஃபிளேவர் இருக்குமா இருக்கும் நமக்கு தெரியாது. அதை பத்தி டீப்பா பேச தேவையில்லை. ஏன்னா 100 சப்ஸ்கிரைபர் ஆயிருக்கு, ஒரு கேக் வட்டி அவ்வளவுதான் எங்க கண்டென்ட். அடுத்த மாசம் 1000 வெட்டுறோம். 1000 வெட்டணும். ஏன் 100 வெட்டா 1000 வெட்டணும்? 100ல இருந்து ஆரம்பிச்சுன்னா ஸ்ட்ரைட்டா 1 லட்சம். 1 லட்சம் தான் விருந்து, 1 லட்சம் தான் விருந்து வைக்கிறோம். 1 லட்சம் விருந்து. அந்த 1 லட்சத்தாவது விருந்து கல்யாணத்துக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வந்தா பிரியாணி. சரி இவன் செலவுல பிரியாணி அவ்வளவுதான். யார் செலவுங்கிறது கிடைக்கல. 1000 சப்ஸ்கிரைபர் வந்து பிரியாணி நம்ம சமைச்சு சாப்பிடுறோம். ஓகே சரி. சண்டை போட தேவை. சாப்பிட முடியாது இல்ல சமைச்சா. அது அப்படி சொல்ல கூடாது. பெஸ்ட் குக் நான் இருக்கும். நீங்க எது பயப்படுறீங்க? ஓ பெஸ்ட் குக் இவன் டூப் குக் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிக்குவாங்க. இவர் எல்லாம் மிக்ஸ் பண்ணுவாரு. இவர் கிரேவி எல்லாம் மிக்ஸ் பண்ணுவாரு. இவர் பழைய வீடியோல நீங்க பாத்துருப்பீங்க. மீன் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி அவரே வளர்ப்பாரா, அவரே கொல்லுவாரா, அவரே பொரிப்பாரா, அவரே அதுக்கு ஒரு சேனல் வைப்பாரு. நம்ம வளர்க்கறது நம்ம சாப்பிடலாம். புரியுதா? அது உயிர் தானே பாரு. அதான் கலர் மீன் எல்லாம் பிடிச்சி ஒரு நிமிஷம். அது என்ன சாப்பாடு? இன்னொன்னு வீட்டுல என்ன கறி? என்ன கறி? ஒண்ணு வீட்டுல கறி தான். என்ன குழம்பு? என்ன இது ஸ்பெஷல்? ரசம். இல்ல எவனோ ஒருத்தன் வந்தது சொன்னா நான் சமைச்சிட்டு இருந்தேன். எனக்கு ரெசிபி இன்னைக்கு நான் இது என்ன இது பேரு? அந்த சிக்கன் வந்து இதுக்காகவே வளர்க்கிறது. இதுக்காக சமைக்கிறதுக்கு அதுக்கு வேண்டிய வளர்த்து அதுதான் நானும் சொல்றேன். மீன் எதுக்கு வளர்க்குறாங்க? நீ கலர் மீன் கலர் மீன் யாரெல்லாம் சமைச்சு சாப்பிடுவா? கலர் மீன் யாரும் சாப்பிடுவா? பசி இல்ல தொட்டிய குறு அப்படின்னு 5 நிமிஷம் பார்த்துட்டு அதை அப்படியே பிடிச்சி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுருக்கான். இல்லவே இல்ல. அது நடக்காத சம்பவம். அம்மா சொல்லிச்சு. ஆமா எங்களுக்கு மேலிடத்துல 2 சம்பவம் இருக்கு. கோல்டு ஃபிஷ் நான் வறுத்து சாப்பிடவில்லை. இது முற்றிலும் தவறான செய்தி. அது எங்களுக்கு தெரியாது. சரி சக்சஸ்ஃபுல்லி நம்ம 100 சப்ஸ்கிரைபர்ஸா கடந்துட்டோம். நீ ஃபாஸ்டா நம்ம என்ன பண்றோம்? அப்படியே 1 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு போறோம். இப்ப படிப்படி எல்லாம் கிடையாது, ஒரே ஐடியா தான். ஒரே ஐடியா. சோ வீடியோ பாக்குற எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஏன்னா நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. உங்க சப்போர்ட் இல்லாம 100 சப்ஸ்கிரைபர் பெற்றுக்க முடியாது. பட் ஆனா அதுலயே பாதி எங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். அனுப்பி கொடுத்து பட் இருந்தாலும் அவங்க சப்போர்ட் இல்லாம 100 வந்திருக்காது. நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. வீடியோவை ஷேர் பண்ணி ஸ்டேட்டஸ்ல போடுங்க, லைக் பண்ணுங்க. மற்றவங்களுக்கும் அதை காமிங்க அந்த வீடியோஸை.
காமெடி இல்லாட்டிலும் 100 200 300 போகும்போது காமெடி வந்துட்டே இருக்கும். நோ இஷ்யூஸ். ட்ரை பண்றோம் ட்ரை பண்றா அதேதான். உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா? இப்ப போமா அமுகு டுமுகு அமால் டுமால்